எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க. திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கான். திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கான். ஒரு தேர்தலாவது திமுக தனித்து நின்று சட்டை வெற்றி பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க. அப்புறம் நாங்க திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் பிசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. பேரவை விதி 110 கீழ் அறிக்கைகள் அளிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதி சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். நல்லா இருப்பா. நன்றி 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 நன்றி. வெற்றி வெற்றி வெற்றி. விவசாயிகளின் வெற்றி 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 வெற்றி. ஏகனாபுரத்தின் வெற்றி. மாண்பு உறுப்பினர்களுக்கு மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன். மாற்றம் கிடையாது. அப்படி பொத்தினி நில்லையா ஓரமா? நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. போராடுவோம் போராடுவோம் சாகும் வரை போராடுவோம். கொந்தளிப்போம் கொந்தளிப்போம் கொந்தளிப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். அது நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். அனுமதிக்காத 2032ல பரந்தூர் ஏர்போர்ட் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ 8 lakhs போற லேண்ட் அப்போ 18 lakhs வரைக்கும் போகும். வெறும் 7 yearsல 10 lakhs வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும். தீர்மானத்தின் மூலமாக இந்த மிக முக்கியமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயங்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம் நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. நாம் எதிர்கொள்ளக்கூடிய பொருளாதார தேக்க நிலையை இந்த விமான நிலையம் வரவில்லை என்றால் எத்தகைய சூழ்நிலை உருவாகும் என்பதை எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கான வாய்ப்பினை முற்றிலுமாக மறுதளித்து நிராகரித்து அந்த வாய்ப்பை கொடுக்க முடியாத அளவில் அவர்கள் திட்டமிட்டே விதி எண் 110 ஒரு அறிக்கையினை படித்து அதற்கு மேலே விவாதம் இல்லை என்று சபாநாயகர் இன்றைக்கு தெரிவித்து, எங்க பிரச்சனை அதுதான். நாங்க எல்லா இடத்துலயும் இதுதான். ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான். மாற்று கருத்தே இல்ல. சத்தியமா ஒப்பாரிதான். ஜனநாயக ரீதியில் எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேரவைத் தலைவர் உருவாக்கி இருக்கிறார். வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது.
நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்க பதில் சொல்ல முடியும். அழுகுறோம். Gabbar, you cried, it's over. நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. 2 அமைச்சர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். 2 பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அதிசயம் என்ன தெரியுமா? தளபதி விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியிலே உயர்கல்வித்துறையை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர், பள்ளி கல்வியினை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர். மிகப்பெரிய கௌரவம் அந்த இடத்தில் இருக்கிறது. மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடன் வெற்றி பெற்று இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று. நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிக இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள மாதிரி திமுக தனியா நின்னு ஒரு தேர்தல்ல 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்னு 50 தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோட அருமை திமுகவுக்கு தெரியும். எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க क्वेश्चन கேக்குறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிகே வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சி உங்களோட இருந்து இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கான். இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கான். ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறமா நாங்க மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப நீங்க 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம் பெற்றீர்கள். அது மறந்து விடக் கூடாது. சாம்பார் அப்ப எனக்கு இன்றைக்கு ஊருக்கு ஊர் கிராமத்திற்கு நம்ம வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர்களுக்கு வந்த சுமாராக காரணம் திராவிட இயக்கம் யாரும் மறந்து விடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்தோன்றதாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற ஒன்றுமாக திருமணம் நடந்து விட்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு
கோடைக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மாணவர் வேலையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டே